राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदास राष्ट्र गुरु समर्थ गुरु सद्गुरु எல்லா விதத்திலையும் சொல்லலாம். ஆரோக்கிய குரு, அப்புறமா ரெவல்யூஷன் குரு, இப்படி பலவிதமான விஷயங்கள்ல சமர்த்த ராமதாசர் ரொம்ப ஆச்சரியமாக இந்த தேசத்தை அப்படி அழகா வழி நடத்திண்டு வந்தார். எல்லா கிளாஸ் ஆஃப் ஜனங்களுமே சமர்த்த ராமதாசருடைய அந்த வழிகாட்டுதல்ல ஜோரா நல்வழிப்பட்டு இருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமாச்சு. ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட இனம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்னு இல்லாமல் தன்னுடைய காலகட்டத்திலேயே ராஜாவா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், இல்லாட்டி கணவனை இழந்தவர்களா இருக்கட்டும், இது கல்யாணமாகாதவர்களா இருக்கட்டும், இது பிரம்மச்சாரிகளா இருக்கட்டும், பணக்காராளா இருக்கட்டும், படிச்சவாளா இருக்கட்டும், ஒண்ணுமே தெரியாதவாளா இருக்கட்டும், சகலருக்கும் விதவிதமான முறையில பக்தி ஞான வைராக்கியத்தை ஊட்டிண்டு வந்த ஒருத்தர். முக்கியமா சமர்த்த ராமதாசர் வைபவத்துல திரும்ப 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 இந்த எக்ஸசைஸ் ஆரோக்கியம் அதுல அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கெல்லாம் நான் பல மதங்கள்லாம் போகும்பொழுதெல்லாம் பார்ப்பேன். அந்த மட்டத்துல இருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா தொந்தியும் தொப்பையுமா இப்படி இருந்தான்னா என்னடா அது சமர்த்த ராமதாசர் தான் எத்தனை பேர் தண்டா எடுக்க வச்சிருப்பார், எத்தனை பேர் கரலா கண்ட சுட்ட வச்சிருப்பார், இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரும். அதே சில ஆச்சாரிய புருஷாலாம் நான் பார்த்துருக்கேன், ஜம்முன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு, முக்கியமா மத்வ சம்பிரதாயத்தை ஆச்சாரிய புருஷாலாம் நான் பார்க்கும்போது பார்த்தா அப்படி இருப்பா ஜம்முன்னு. அவளை தான் நான் பார்த்துருக்கேன். சிம்பிளா, அதே சமயத்துல ஆரோக்கியமா, ரொம்ப விசேஷமா, ஜம்முன்னு. அப்ப சமர்த்த ராமதாசர் அத்தனை தூரம் ஷரீரத்துக்கு ஒரு பிராதானியம் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா எல்லாருமே சரீரம் அனித்தியம், சரீரம் முக்கியம் இல்லை, ஆத்மாதான் முக்கியம், சரீரம் எப்ப வேணா போகும், இப்படி தத்துவம் எல்லாம் சொல்லுமே ஒழிய, ஆனா இருக்கிற வரைக்கும் சரீரத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கணும்ன்றத எனக்கு தெரியும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னவர் சமர்த்த ராமதாஸ். ஏன்னா எத்தனையோ ஆசாரிய புருஷாருடைய வைபவங்கள்லாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். அதுல ஆரோக்கியத்தை இவ்வளவு பிராதான்யமாக திரும்ப 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 எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது சமர்த்த ராமதாசர். எல்லாரும் பக்தியை சொல்லுவா, ஞானத்தை சொல்லுவா, வைராக்கியத்தை சொல்லுவா, பற்றின்மையை சொல்லுவா, பல விஷயங்களை சொல்லுவா, விசாரம் சொல்லுவா, ஆத்ம விசாரம், யோக விசாரம், பரமாத்ம விசாரம், லோக விசாரம், இப்படி எல்லாம் சொல்லுவா. ஆரோக்கிய விசாரம் அப்படின்றத அவ்வளவு தூரம் ஆழமா கொண்டு போனது சமர்த்த ராமதாசர் தான் என்னுடைய அபிப்பிராயத்துல. அதனாலதான் மடத்துல, சாஃபல் மடத்துல இருக்கும்பொழுது ஒரு திருட்டு நடக்கிறது. அவருடைய சிஷ்யன் கல்யாண் சுவாமி தைரியமா கையில ஒரு தடி எடுத்துட்டு போய் அப்படி நிக்கிறார். இல்லாட்டி திருடா 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 திருடான்னு கத்த தோணும், ஊர்ல இருக்கவாள்லாம் வருவா. இல்லாட்டி அவளுக்கு போய் தத்துவத்தை உபதேசம் பண்ண தோணும். இது திருடுறது நியாயமா, இது அதர்மம், இப்படி மிரட்டுறதுக்கும் ஒரு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா? மிரட்டுற மாதிரி உடம்பு இப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு கம்பீரியமும் ஹிருதயத்துல இருந்தாதானே அந்த மிரட்டுற துணி வரும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்கணும்னு அவசியம் இல்லை.
எல்லா இடத்துலையும் அஹிம்சாவாதியா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அஹிம்சை 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 எல்லா இடத்துலையும் சாஃப்டா இருந்துட்டோம்னா உலகத்துல மதிப்பு இருக்காது. சில இடங்கள்ல அந்த ஹிம்சை இருந்தாதான் நம்ம சரீரத்தை பாதுகாத்துக்க முடியும்னா அந்த ஹிம்சையும் வேணும். அதனால தானே சமர்த்த ராமதாசரே குபடிக்குள்ள அவ்வளவு அழகா கத்தியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு பார்த்தோம். அதே மாதிரி குரு கோவிந்த் சிங்லாம் கையில கத்தியோட தான் அலைஞ்சுட்டு இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு சீக் குரு எல்லாம். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இதுவும் அவசியம்தான். 4 பேர் அடிக்க வந்தா திரும்ப எதிர்த்து சண்டை போடவும் தெரியும். சமர்த்த ராமதாசர் தன் தலையை வெட்ட வந்த ஒரு முசல்மானுடைய குதிரையை காலை அடிச்சு அவனுக்கு தள்ளிவிட்டு அவனை தோக்கடிச்சார் அப்படின்னு காண கிடைக்காது. அப்ப சமர்த்த ராமதாசர் வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது, வெறும் பரமாத்ம தியானம் மட்டும் கிடையாது, வெறும் பக்தி மட்டும் கிடையாது, ஆரோக்கியம், காம்பீரியம், உலகத்துல தன்னை காப்பாத்திக்கிற ஒரு தன்மை, இது எல்லாமே. அது இல்லாம தன்னுடைய சிஷ்யால ஸ்பை பண்றதுக்கு வேற சொல்லி கொடுத்துருக்கா. சாதாரணமா அதனால ராஷ்டிரகுரு இல்லாட்டி வெறுமை குரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ராஷ்டிர குருன்றதுனால மதத்தையும் ஸ்தாபிதம் பண்ணி சிஷ்யால ஜனங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து பிக்ஷையும் எடுக்க வச்சு அதே சமயத்துல நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுண்டு அது அழகா சத்ரபதி சிவாஜி வரைக்கும் காட்டி கொடுத்துண்டு சத்ரபதி சிவாஜியே தான் அப்சல் கான் எல்லாம் கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்துண்டு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம். என்ன சாதாரணமா ரொம்ப அந்த அரசியலுக்குள்ள போயாச்சுன்னா பக்தி ஞான வைராகிய விஷயங்கள்லேருந்து விலகி போயிடுவா. ரொம்ப இதுல போயாச்சுன்னா அரசியல்ல ஒதுங்கிடுவா. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸா எடுத்துட்டு போகிறதுனா ரொம்ப நுணுக்கம் தெரிஞ்சால் ஒழிய நடக்காது. ஒரு விதத்துல ராஜகுருன்னு சொல்லணும், ராஷ்டிர குருன்னு சொல்லணும். அதனாலதான் மகாராஷ்டிரா பூமியில ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கெல்லாம் ஒரு தைரியம், ஒரு காம்பீரியம் உண்டாகிறது. மதத்துக்கு திருட வந்த திருடர்களை மிரட்டி உருட்டி அவர்கள் வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அப்புறம் அவர்களுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுக்குறான். சாதாரணமா சரீர பலம் இல்லை, பெரிய ஒரு காம்பீரியம் இல்லை, நான் திருடர்கள் எல்லாம் பைசாவை கொடுத்து நீ கிளம்பு வேற எங்கேயாவது போய் நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்ல மதத்துல சேர்த்துக்க மாட்டேன். மதத்துல ஏன்னா அந்த திருடி பழகினவன் சுவாவமா அவனுக்கு வந்துடும். அதை தாண்டி அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஜெயிலர் மாதிரி ஒரு காம்பீரியம் இருந்தா மட்டும்தான் சுதந்திரமும் கொடுத்து வேலையும் கொடுத்து அவனை அடக்கியும் வச்சு அதே சமயத்தில் அவனை நல்வழிப்படுத்துறதுக்கான அந்த பலமும் இருந்தா தான் நடக்கும். அதுல கல்யாண் சுவாமியும் சமர்த்த ராமதாசரும், சமர்த்த ராமதாசர் பெருசா இன்வால்வ் ஆகல, எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார். இவன் எப்படி பண்றான் கல்யாண் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரதையா கவனிச்சுட்டு இருக்கார். சரி என்ன இடப்படுற அந்த மேக்சிமம் இவனால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அவன் திருடிட்டு போவான், திருப்பி அவனை தடுக்கணும், இல்லாட்டி இவன் செட்டப்பாய் உட்காருவான். சரி இவனுக்கு பலம் கொடுப்பான், அவ்வளவுதான் மேக்சிமம். மனுஷாளுக்கு என்ன நினைச்ச காரியம் நடந்தாச்சுன்னா உற்சாகம், நினைச்ச காரியம் நடக்கலன்னா டல் அடிப்பா. உற்சாகம் அகம்பாவம் ஆகிறதுக்கு முன்னாடி தலையை தட்டணும். இந்த தோது போயிட்டோம் அப்படின்னு ஃபங்க் ஆகி டல் ஆகி டிப்ரெஷன்ல போறதுக்கு முன்னாடி பிடிச்சு எல்லாம் ஒன்றும் கிடையாது வேற விஷயத்தை பாரு அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணும். அவ்வளவுதானே குருவுடைய வேலை. அதாவது சமர்த்த ராமதாசர் ரொம்ப கேஷுவலா கல்யாண் சுவாமியே இந்த திருடர்களை ஹேண்டில் பண்ண வச்சுட்டா அவர்கள் காலப்போக்கில் நல்ல சிஷ்யர்களா இருந்துண்டு அழகா மத கைங்கரியம் எல்லாம் பண்ணிண்டு ஒரு வாழ்க்கையில அவளுக்கே ஒரு மாற்றம். ஏன்னா ஹிருதயத்துக்குள்ள அவளுக்கு ஒரு தைரியம் வந்தாச்சு. அவளோட சுய பச்சாத்தாபம், ஏன்னா ஒவ்வொரு பீரியட் உண்டு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு பயம் இருந்தது, அப்புறம் உலகம் ஏற்றுக்குமான்னு கவலை இருந்தது, அப்புறம் நம்மளோட தப்பு பண்ணிட்டோமே சுய பச்சாத்தாபம் இருந்தது. இது ஒவ்வொரு பேசா கடந்து 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 ஓகே நானும் நார்மல் மனுஷன் தான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் சரியா இருப்பேன்னு ஒரு ரியலைசேஷன் அந்த டைம் கொடுக்கணும். ஒன் ஃபைன் டேல எல்லாரும் மாறிட மாட்டா. உடனே புத்தி மாறிடாது, உடனே இந்திரியங்கள் கேட்டுடாது, உடனே மனசு அப்படியே கிளியர் ஆயிடாது. எல்லாம் அப்படி இப்படி இப்படி தான் இருக்கும். போக 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 தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு 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 நார்மல் ஸ்டேக்கு வரும். வெள்ளம் வந்தால் உடனே எல்லாம் வடிஞ்சு விடாது, அதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி அழகா இதெல்லாம் நடக்கிறது. சமர்த்த ராமதாசர் அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல தாஸ்போத் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது, பிக்ஷை எடுக்கிறது, நாமஜபம் பண்றது, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சமர்த்த ராமதாசர் காலகட்டத்தில் பல இடங்கள்ல நிறைய இந்த டிராமாக்கள்லாம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஸோ டிராமா போடுறவால நிறைய பக்தி கதைகளா தான் சொல்லுவாள். ஏன்னா நம்ம தேசத்துல மட்டும் பகவான் தான் என்டர்டைன்மெண்ட், பகவான் தான் ஆம்பிஷன், பகவான் தான் எல்லாமே. இங்க
அதனாலதான் உற்சவங்கள், தேர் இழுக்கிறது, மாசோத்சவம், பக்ஷோத்சவம், அயனோத்சவம், வருஷோத்சவம், பிரம்மோத்சவம், பலவிதமான விஷயங்கள் மாற்றி 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 தெய்வத்தை அடிப்படையாக கொண்டே சனாதனதுன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி. எத்தனை மைண்டில் எல்லாருக்கும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பிடிச்சது பிடிக்காதெல்லாம் நடக்கும், ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். மூட் ஸ்விங் வந்து காமன் எல்லா ஜீவராசிகளுக்குமே. அந்த மூட் ஸ்விங்லேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறது ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஏதான உற்சவம், திருவிழாக்கள், அழகாக ரசம் இழுக்கிறது, இல்லாட்டி பண்டிகைகள்னு வந்தால் இந்த மூட் ஸ்விங்லேருந்து வெளில வந்துடும். அதனால தான் நம்மள பார்த்தோன்னா உலகத்தில் வர எந்த மதத்திலையும் இவ்வளவு விதமான பண்டிகைகள் காலத்தை அடிப்படையாக கொண்டு, இயற்கை அடிப்படையாக கொண்டு கிடையவே கிடையாது. அதெல்லாம் நிஜமாவே நம்ம மூதாதையர்கள் அவ்வளவு பெரியவர்கள் இவ்வளவு பண்டிகைகள் கொண்டாடும்படியாக வச்சிருக்காங்கன்னா அப்போ இந்த தேசம் எவ்வளோ ஃப்ளரிஷிங்காக இருந்திருக்கும், ஜனங்கள் எவ்வளவு சௌகரியமாக இருந்திருக்கும். அப்போ தான் இவ்வளவு பண்டிகைகள் கொண்டாடிட்டே இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் அந்த மூட் ஸ்விங்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான சுலபமான உபாயம். அப்போ ஏதானும் ஊரில் உற்சவம்லாம் நடக்கிறதுன்னா தெருக்கூத்து, நாடகம், இன்றைக்கும் பார்க்கலாம் கிராமங்கள்லாம் தெருக்கூத்து, நாடகம் இதெல்லாம் நிறைய நடக்கும். அந்தந்த ஊருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் இருக்கும் இந்த நாடகங்களில். அப்புறம் நாட்டியம், சங்கீதம், சங்கீர்த்தனம், பலவிதமாக உற்சவங்கள்லாம் விதவிதமாக கொண்டாடுவார்கள். அப்போ நிறைய பேர் இந்த நாடகம் போடுறவாள்லாம் வந்து சமர்த்த ராமதாசருடைய மடத்துக்கு வரா. அவள் பல ஊர்களில் நாடகம் போடுறா, நல்ல மரியாதை இருக்கு. அவளுக்கு ஒரு ஆசை, சரி சமர்த்த ராமதாசர் முன்னாடியும் ஒரு நாடகம் போட்டோம் அப்படின்னா அந்த நாடகத்துக்கு நல்ல மரியாதை இருக்கும், அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அழகா வரா. சமர்த்த ராமதாசர் பெருசா இதெல்லாம் உட்கார ஆசாமியே கிடையாது. இது பகவத் விஷயமெல்லாம் சொன்ன சரி, சிஷாலாம் சொன்னா சரி பார்க்கலாம் அப்படி. அவருக்கு நன்னாவே தெரியும் இவன் என்ன பண்ண போறா, எப்படி பண்ணுவா எல்லாம் தெரியும். இருந்தாலும் சரி ஒரு சபை மரியாதைன்ற மாதிரி உக்காந்துக்கிறார். உட்காந்தாச்சும் அழகா நாடகம் எல்லாம் ஆரம்பிக்கிறது. சம்ஸ்கிருதில் நாடக அப்படின்னு தான் சொல்லுவா. நாடகம் எல்லாம் ஜோரா ஆரம்பிக்கிறது. அழகா புராண இதிகாச வைபவங்கள் தான் பண்றா. அப்படி ஆக்ரோஷமா அந்த சுவாமியோடைய வேஷம் எல்லாம் போட்டு நிறைய பண்றா. எல்லாம் முடிஞ்சது. சமர்த்த ராமதாசர் அழகா அவளுக்கெல்லாம் நிறைய தனம் எல்லாம் பரிசு கொடுக்கிறார். தங்கம், வைரம், வெள்ளி அந்த மாதிரிலாம் அழகா பல விஷயங்கள்லாம் ஜம்முன்னு கொடுக்கிறார். அப்ப ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் முடிஞ்ச உடனே சமர்த்த ராமதாசர் சொல்றார், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்றார். என்ன அப்படின்னு கேட்ட உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னார், இனி தயவு செஞ்சு இந்த மாதிரி சுவாமி வேஷம்லாம் போடாதீங்கோ அப்படின்ட்டார். அவளுக்கு புரியவே இல்லை, என்னாச்சு நாங்கள் தான் தப்பா மாட்டோமா. அப்போ அவர் சொன்னார், உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள சுவாமி அனுபவிச்சு அந்த பாவத்தில் தழைச்சு அதன் பிறகு அந்த வேஷம் எல்லாம் போட்டார். அனுபவமா இருக்கும். இல்லாட்டி நீங்க போடுறதெல்லாம் உலகத்துல கைத்தட்டல் வாங்கறதுக்கும் வெளியில் அலங்காரம் எல்லாம் வேணா கிருஷ்ணனா, ராமனா, ஹனுமானா போடலாம். ஆனா ஹிருதயத்துல அந்த அட்லீஸ்ட் அந்த பக்தியாவது இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த பாவமாவது இருக்கணும். நிஜமாவே ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் கூட நாடகம் போடுறார். அவரோட சரித்திரத்தில் பார்க்குறோம். மாயாப்பூர் அவ்வளவு அழகா ஒரு நாடகம் போடுறார் சைத்தன்ய மகாபிரபு. ஜம்முன்னு முக்கியமா வைகுண்டம், ராதாராணி, கிருஷ்ணன், பக்தர்கள், பக்தி தேவி, இப்படி எல்லாம். அதுல கிருஷ்ணனா வேஷம் போட்டது அத்வைதாச்சாரியா கடவர். ஆனா அவ்வளவு ஜோரா கிருஷ்ணனா இருந்தார். ஸ்ரீவேஷம் ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ராதா ராணி, ஹரிதாஸ்யவன் அந்த வைகுண்டத்தினுடைய மேனேஜர் மாதிரி வந்து நாரதரா வரா, ஸ்ரீவாச பண்டிதர் இவர்கள்லாம் அவர்களை வந்து அந்த நாடகம் ராதி நடக்கும்போது அது கதவெல்லாம் சாத்திட்டு பக்தாளை மட்டும் ஏகாந்தமா வச்சுட்டு பண்றார். அங்க இருந்தவா எல்லாருக்கும் ஸ்வயம் வைகுண்ட அனுபவமே கிடைக்கிறது. ஸ்வயம் எல்லாருக்குமே ராதையும் கண்ணனும் நாரதரும் அப்படிதான் எல்லாரும் பார்த்தாலே ஒழிய யாருக்கும் ஒன்றும் தெரியல. அதே நாடகம் முடியறது அத்வைதாச்சாரியர் கிழவரா தெரிகிறார், சைத்தன்ய மகாபிரபு ஆண் பிள்ளையா தெரிகிறார்.
ஒவ்வொருத்தருடைய உண்மையான சரீரம் அப்படியே வந்துடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு தெய்வீக சரீரத்தில் அப்படி உட்கார்ந்து இருக்கா. அப்ப அந்த மாதிரி நாடகம் போட்டாதான் பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அபிப்பிராயம். அதே போல ஸ்ரீபாத நித்யானந்தா அவர் குழந்தைகள்லாம் கூட்டு சின்ன வயசுல டிராமா போடும் பொழுதெல்லாம் லக்ஷ்மணனா வேஷம் போட்டுட்டாருன்னா அந்த ஹனுமானா நடிக்கிறவன் சஞ்சீவினி மலையை தூக்கிண்டு வர கரெக்டா பண்ணா மட்டும்தான் அவர் உயிர் தெழுவார், இல்லாட்டி அப்படியே போயிட வேண்டியதுதான். அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு தூரம் பாவத்துல லயப்பட்டுடுவார். ஸோ இந்த பாவம் தான் முக்கியம். நிறைய பேர் பார்ப்போம் நாம நிஜமாவே அந்த பாவத்துல. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த பழைய ராமாயணம் டிவி சீரியல், இந்த சீரியல்ல ராமனா நடிச்சவர் ஒரு அனுபவத்தை இப்ப சமீபத்துல பார்த்தேன். அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு பிரேக்ல அவர் எங்கேயோ ஸ்டுடியோல ஓரத்தில் நின்றுட்டு அவர் பாட்டுக்கு சிகரெட் குடிச்சுட்டு இருக்கார், அந்த ராமனா வேஷம் போட்டார். அப்ப யாரோ ஒருத்தர் வந்துட்டு அவர் என்ன பாஷன்னு தெரியல, இவர் ஹிந்தி, அவர் கத்திருக்கார். இவருக்கு லிட்டரலா ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவர் என்ன பார்த்து கத்தின்னு இருக்காரு, என்ன விஷயம் ஏது விஷயம். அவர் பக்கத்தில் இருக்கவர் சொன்னார், நீ ராமனா நடிச்சுட்டு இருக்கா, உன்னை ராமனாவே பார்த்துக்கணும், நீ எப்படி சிகரெட் குடிக்கலாம், உனக்கு தர்மம் இல்லையா, அன்னையோட நான் சிகரெட்டை விட்டேன் அப்படின்னா. ஸோ பல சந்தர்ப்பங்கள்ல அவன் தொழிலுக்காக நடிப்பா, உலகத்துல பெருமைக்காக நடிப்பா, பணத்துக்காக நடிப்பா, பல காரணங்கள் இருக்கும். ஆனா ஹிருதயத்துல அந்த பாவம் பவிக்கணும், அப்போதான் சரியா வரும். சமர்த்த ராமதாசர் தைரியமா சொல்லிட்டார், இது இது நீங்க நடிச்சதுனால உலகம் வேணா கைத்தட்டி இருக்கும், அவங்க ஹிருதய சமாதானம் இருக்கா, நிம்மதி இருக்கா, சாந்தி இருக்கான்னு கேட்கும். அந்த கேள்வி யாரும் அவர்கிட்ட கேட்டதில்லை. எல்லாரும் அவளை தெய்வமா கொண்டாடுவா, எல்லாம் பண்ணியிருக்காள் ஒழிய, ஆனா ஹிருதயபூர்வமா பகவத் அனுபவம். எத்தனையோ பேர் பாட்டெல்லாம் பாடுவா, நிறைய பேர் தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் பாடி முன்னா சம்பாதிச்சுவா, கடைசியில சனாதன தர்மத்தையே தப்பா பேசுவா. இந்த மாதிரிலாம் உண்டு. நிறைய பேர் சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள்னால முன்னேறி வந்திருப்பா, அதுக்கப்புறம் நம்ம மதத்தையே கேவலமா பேசுவா, நம்மளுடைய ஆச்சாரிய புருஷால தப்பு தப்பா ப்ரிடிக்ட் பண்ணுவா, எல்லாம் உண்டு. அப்போ அவளுக்குலாம் எங்க சமாதானம் இருக்கும், சாந்தி இருக்கும், நிம்மதி இருக்கும். ஹிருதயத்துல அந்த ஆழத்துல அந்த பக்தி பாவம் சித்திச்சால் ஒழிய அனுபவம் கிடைக்காது. அது பாட்டா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும். நாட்டியமே கூட பல பேர் பார்க்கும் பொழுது நிஜமாவே ஹிருதயத்துல அந்த நாட்டியத்துக்கான அந்த பாவமே இருக்காது. நாட்டிய சாஸ்திரம் தெரியும், அபிநயம் தெரியும், முத்திரையெல்லாம் தெரியும், ஹிருதயத்துக்குள்ள அந்த பாவம் இல்லைன்னா எப்படி? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த யோகா கிளாஸஸ் எல்லாம் எடுப்ப ஃபாரின்ல எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல அந்த யோகாவை ஹிருதயத்தை யுக்குன்னு சொல்லுவாள். சரீரமும் மனசும் சேர்ந்து பகவான் அடைவதற்கான ஒரு சாதனம்ன்றதை சொல்லிட்டு வெறும் எக்ஸசைஸ் மீனியாவா பண்ணிட்டு இருப்பா. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா அதனுடைய சாரம் இல்லாம போயிடுறது. நடைப்பினம் சொல்லுவோம் இல்லையா, சாரம் போயிடுறது. சங்கீர்த்தனம் பாடுறோம், அது தியாகராஜ கீர்த்தனை பாடுறோம், ஆனா ராமனிடத்துல பாவம் இல்லை அப்படின்னா அதுல ஒரு ஜீவன் இருக்காது இல்லையா. நாட்டியத்துல ஜீவன் வேணும், நாடகத்துல ஜீவன் வேணும், சங்கீதத்துல ஜீவன் வேணும். எல்லாத்துலேயுமே அந்த ஜீவன் இருந்தாதான், ஹோல் ஹார்ட்டடா இருந்தாதான், அது சோல்ஃபுல்லா இருந்தாதான் ஒரு ஆத்மாவை போய் தொடும். இல்லாட்டி புத்தி மனசு அதுல லயப்படுமே ஒழி, அதை தாண்டி போய் அதுல ஒன்றும் உட்காராது. இப்போ பழைய கோவில்கள்லாம் போகிறோம், மூர்த்திகளை பார்க்கணும், கோவில் பெருசா பூஜையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் அங்கே போனால் அந்த ஹிருதயம் அப்படியே லயப்படுறது சுவாமி கிட்டனா நிஜமாவே அந்த ஆத்மார்த்தமான தெய்வீகம் அங்கே சுற்றின்னு இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு டக்குன்னு ஒரு அனுபவம் கொடுத்துடுறது. அப்போ சமர்த்த ராமதாசர் சொன்னார், இனி இந்த வேஷம் போடாதீங்க, இந்த நாடகத்தையே விட்டுடுங்கோன்னு. அவெல்லாம் நாடகத்தை கொண்டு தான் வாழறவா. அப்போ கேட்குறா, இது சொல்றது புரியுறது சுவாமி, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு மடத்தில் வேலை தரேன், மடத்தில் வேலை பண்ணுங்கன்னு. அத்தனையும் விட்டுவிட்டு மதத்தில் அவள் வேலை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ சம்பாத்தியம் மாதிரி கொடுத்து அதில் அவளை பக்தியில் கொண்டு அவர்களுக்கு அந்த பாவத்தை கொடுத்து அப்போ அவளே ரியலைஸ் பண்ணுறா, வாஸ்தவம் தான், நாம் இவ்வளவு நாள் நாடகம் போட்டோம், எங்கள் ஹிருதயத்தில் தெய்வ அனுபவம் இருந்தது, பகவத் பக்தி இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்காக வருத்தப்படல. இவ்வளவு நாள் அந்த பகவானுடைய வேஷம் போட்டவருடைய அனுகிரகம் பகவான் இவரிடத்துல கொண்டு சேர்த்திருக்கான், அதனால இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு ரொம்ப கொண்டாடி ஆனந்தத்தை தொலைச்சார்கள்.
இப்போ பார்த்துக்கோங்க, சமர்த்த ராமதாசர் திருடர்களா இருக்கவாளையும் சிஷ்யாலா மாத்திக்கிறார், நாடகக்காராலையும் சிஷ்யாலா மாத்திக்கிறார், ராஜாதிராஜனையும் சிஷ்யனா மாத்திக்கிறார், கைம்பெண்களையும் கணவனை இழந்த பெண்களையும் சிஷ்யாலா மாத்திக்கிறார். யாரா இருந்தாலும் அந்த ஜீவனை நல்வழிப்படுத்துறதுல அந்த ஒரு உத்வேகம் உற்சாகம் சமர்த்த ராமதாசருக்கு சமானம் அவர் தான். ஸோ இன்னைக்கு நாடகக்காரர்களுடைய அனுபவத்தை பார்த்தோம், நாளைக்கு வேற பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.